தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நேபாள சம்பவத்தை வைத்து மத்திய அரசுக்கு அகிலேஷ் யாதவ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மக்களவை மற்றும் சட்டமன்ற தேர்தல்களில் வாக்கு திருட்டில் ஈடுபட்டே தொடர் வெற்றியை பாஜக பெற்றது என காங்கிரஸ், சமாஜ்வாதி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆதாரம் இல்லாமல் குற்றம் சாட்டி வருகின்றன. இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தின் லக்னோவில் நடந்த நிகழ்ச்சியில் முன்னாள் முதல்வரும் சமாஜ்வாதி கட்சி தலைவருமான அகிலேஷ் யாதவ் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், நம் நாட்டில் நடக்கும் பல தேர்தல்களில் வாக்கு திருட்டு நடந்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூர், அயோத்தியா உள்ளிட்ட பல இடங்களில் நடந்த தேர்தல்களில் வாக்காளர்கள், தேர்தல் அதிகாரிகள் மிரட்டப்பட்டனர் என்று குற்றம் சாட்டினார். நேபாளில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தை மேற்கோள் காட்டி பேசிய அகிலேஷ் யாதவ், வாக்கு திருட்டை தடுக்காவிட்டால் இன்று நமது பக்கத்து நாடுகளில் அரங்கேறும் அவல நிலை நம் நாட்டிலும் நடக்க வாய்ப்புள்ளது. அங்கு அரசுக்கு எதிராக மக்கள் வீதிகளில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். வாக்கு திருட்டை தடுக்காவிட்டால் நம் நாட்டிலும் மக்கள் வீதிகளில் இறங்கும் நிலை வந்துவிடும் என்று மிரட்டல் விடுத்தார். நேபாள் கலவரத்தை மேற்கோள் காட்டிய மத்திய அரசுக்கு அகிலேஷ் யாதவ் எச்சரிக்கை விடுத்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.